இலங்கை போக்குவரத்து சபையில் இடம்பெற்றுள்ள நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கமவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் குற்றச்சாட்டுகளில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளது. குமார வெல்கம போக்குவரத்து அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு உப தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட்டதால் 3.2 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக வழக்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கிய கொழும்பு மேலதிக நீதவான் அதற்காக நவம்பர் 7ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியுள்ளார். குமார வெல்கமவின் எதிர்கால அரசியல் தொடர்பில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகவியலாளர்கள் குமார வெல்கமவிடம் கேள்வி எழுப்பினர். ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைவதற்கு எதிராக குரல் எழுப்பி முதலில் நானே வெளியேறினேன். அரசியலில் இருந்து விலகி ரப்பர் பால் சேகரித்தாலும் நான் எனது கொள்கையை காட்டிக் கொடுப்பதில்லை. ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்திருக்கும் வரை நான் செல்வதில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்கவிற்கு நீதிமன்றம் அறிவித்தல் பிறப்பித்துள்ளது. போலி ஆவணம் தயாரித்தமை தொடர்பில் எதிர்வரும் 19ஆம் தேதி அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது போலியான ஆவணங்களை தயார் செய்து தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு எதிராக ஊடக சந்திப்பை நடத்தியமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி குசலா சரோஜினி வீரவன்சவினால் இந்த அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவிற்கு அழைப்பாணை அல்லது பிடியாணை பிறப்பிப்பது தொடர்பில் எதிர்வரும் 30ஆம் தேதி பரிசீலிக்க உள்ளதாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. உதயங்க வீரதுங்கவிற்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்குமாறு போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் இன்று கோரிக்கை விடுத்தது. இந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் லங்கா ஜாரத்ன பிடியாணையை பிறப்பிப்பதற்கு முன்பாக அழைப்பாணை பிறப்பிக்க வேண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். உதயங்க வீரதுங்க தொடர்பில் யுக்ரைனில் அவர் தங்கியிருந்த இடங்களை கண்காணித்தாலும் எவ்வித தகவலையும் கண்டுபிடிக்க முடியாமற் போனதாக நிதிக்குற்ற விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்ததில் முறைகேடு இடம்பெற்றதாக தெரிவித்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை வழக்கின் பிரதிவாதிகள் சார்பில் அடிப்படை ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. இந்த வழக்கை 3 பிரதிவாதிகள் இல்லாமலேயே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை வழக்கில் 6 பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 3 இதுவரை நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. பிரதிவாதிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சட்டவிரோதமானவை எனவும் அதற்கு எதிராக அடிப்படை ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய வேண்டியுள்ளதாகவும் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு அக்டோபர் 4ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது.